எந்த இஸ்ரேலை காட்டி 1970 ஹபீஸ் அல் ஆசாத் ஆட்சியை பிடித்தாரோ, சிரியாவின் ஆட்சியை பிடித்தாரோ, அதே இஸ்ரேல் தான் இன்றைக்கு அவருடைய மகன் பஷீர் அல் ஆசாத்துடைய கதை முடிவதற்கு காரணமாக இருக்கிறது. எப்படி இந்த சிரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு இஸ்ரேல் தான் காரணம் என்றால் வாங்க பார்க்கலாம். இஸ்ரேலுடைய கோலன் குன்று பகுதிகளில் அலி ஜுலானியினுடைய போராளி குழு, சிரியாவினுடைய போராளி குழு இப்பொழுது தாக்குதலை தொடங்கி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அலப்போ, ஹமா, ஹாம்ஸ் உள்ளிட்ட பகுதிகளை வீழ்த்தி இறுதியாக டமாஸ்கஸை சுற்றி வளைக்கும் நோக்குடன் முன்னேறி கொண்டிருக்கின்ற அல் ஜுலானி ஆயுதக்குழு, போராளி குழு தாங்கள் வாக்குறுதி அளித்தபடி சிரியாவின் எல்லை பகுதியான தங்களுடைய கோலன் குன்று பகுதிகளை மீட்பதற்காக இஸ்ரேலிய படைகள் மீது துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி வருகிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் இந்த ஆபத்தை உணர்ந்து தன்னுடைய இராணுவத்தின் 2 பிளாட்டூன்களை அவசரமாக சிரியா எல்லையை நோக்கி அனுப்பியிருக்கிறது. இதுவரை சிரியா எல்லைகள் கோலன் குன்று பகுதிகளில் இருந்து ஆபத்தை சந்திக்காத இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த செய்தி வரும்பொழுது அநேகமாக டமாஸ்கஸை விட்டு பஷீர் அல் ஆசாத் புறப்பட்டிருப்பார். நிலைமை அவ்வளவு மோசமாகிவிட்டது சிரியாவில். அலப்போவில் தொடங்கியது அலி ஜுலானின்னு சொல்றாங்க. அல் ஜுலானி அந்த போராளி குழுவுடைய தலைவர். அவருடைய போராளி குழு இன்றைக்கு சிரியா முழுவதும் மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்று ஒவ்வொரு நகரமாக வீழ்த்தி கொண்டு வருகிறது. இதற்கு பின்னணியில் மறைந்திருக்கிற அந்த காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த 2015 ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த அலி ஜுலானியினுடைய ஆயுத குழுக்களுக்கும் போராளி குழுவிற்கும் பஷீர் அல் ஆசாத்துடைய இந்த சிரியன் அரசுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதில் மத்தியஸ்தராக இருந்தது ரஷ்யா. அலப்போவை தாண்டுவதில்லை, தாங்கள் அலப்போவை பிடிப்பதில்லை, அதற்கு அந்த பக்கமே அவங்க இருந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் சொன்னது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறி இப்பொழுது அவங்க அலப்போவையும் பிடிச்சு, ஹமா பகுதியையும் பிடித்து, ஹாம்ஸையும் பிடித்து, ஹாம்ஸிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது டார்டஸ் என்ற கடற்படை தளம். அது ரஷ்யாவினுடைய கடற்படை தளம். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 49 வருட குத்தகைக்கு இருக்கிறது. ஹாம்ஸையும் பிடித்து டமாஸ்கஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. டமாஸ்கஸ் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதே சமயம் அவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய சிரியா இராணுவ படை எங்கேன்னு தேடுறாங்க. சிரியாவினுடைய இராணுவம் எங்கே? முழுவதுமாக அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டதா, சரணடைந்து விட்டதா, அல்லது இராணுவத்தை விட்டு ஓடிவிட்டார்களா என்றெல்லாம் சந்தேகத்திற்கிடமான செய்திகள் வருகின்றன. முழுமையான தகவல்கள் எதுவும் ஆசாத்துக்கு வந்து சேரல. பஷீர் அல் ஆசாத், ஆளுகின்ற ஜனாதிபதியான பஷீர் அல் ஆசாத்துக்கு வந்து சேரல. இதற்கு முன்பு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். ஹபீஸ் அல் ஆசாத், அவருடைய தந்தையார் ஹபீஸ் அல் ஆசாத் எகிப்து அதிபர் அன்வர் சதாத்தோடு சேர்ந்து அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரபு வசந்தத்தை கட்டியெழுப்பி இஸ்ரேலோடு போரிட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த கோலன் குன்றுகள், சிரியாவுக்கு சொந்தமான கோலன் குன்றுகள் 1973 பறிபோனது. அதன் பிறகு அந்த கோலன் குன்றுகள் இஸ்ரேலுடைய வசத்தில் இருக்கு. இஸ்ரேல் அங்கே பல்லாயிரம் யூதர்களை கொண்டு வந்து குடியேற்றி விட்டது. அதன் பிறகு இந்த பஷீர் அல் ஆசாத் எகிப்தினுடைய அதிபர் ஹோஸ்னி முபாரக்கோடு சேர்ந்து இஸ்ரேலோட ஒரு அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டார்.
இந்த அமைதி ஒப்பந்தம் உருவாக்குவதற்கு முன்பாக லெபனான்ல சிரியாவுடைய மிகப்பெரிய படை இருந்தது. சிரியாவுடைய இராணுவம் லெபனான்ல இருந்து போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது சிரிய இராணுவத்திற்கு முழுக்க ஆயுத சப்ளை செய்தது அன்றைய சோவியத் ஒன்றியம். அமெரிக்காவுடைய பாண்டம், அதாவது பி ரக குண்டுவீச்சு விமானங்கள், நிறைய நூற்றுக்கணக்கான விமானங்களை ரஷ்யாவுடைய சாம் ஏவுகணைகள் மூலம் வீழ்த்தி காட்டியது சிரியா வெற்றிகரமாக. அப்படியெல்லாம் போராடி கொண்டிருந்த சிரியா ஆயிரக்கணக்கான சோல்ஜர்களை லெபனான்ல வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அங்கே நடந்த குழப்பம், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஈரானுடைய ஹமாஸ், இவங்களுக்கு இடையில நடந்த குழப்பத்தில் இருந்தாலும் இஸ்ரேலை ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு ஆசாத் அங்கிருந்து இராணுவத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். ஏன்னா அந்த இஸ்ரேலோட அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி எடுத்துட்டு போயிட்டார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி அங்கிருந்து இராணுவத்தை முழுமையாக விலக்கி கொண்டாலும் அவர் அந்த நேரத்தில் சாதுரியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கோலன் குன்றுகளை மீண்டும் சிரியாவுக்கு வாங்கி இருந்தால் இப்பொழுது இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுதான் பிரச்சனை. அதே சமயம் அமெரிக்கா இதில் எப்படி தலையிடுது? அமெரிக்காவுடைய ஆதரவாளர்கள் ஆதரவு யாருக்கு அப்படின்னா துருக்கி, ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற குர்திஷ் இனக்குழு. குர்திஷ்காரங்க இஸ்லாமியர்கள் அல்ல. அந்த குர்திஷ் இனக்குழுக்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள ஒரு போராளி குழுக்களாக செயல்பட வைத்து அவங்கள தூண்டி விடுது அமெரிக்கா. அவங்களுடைய பேக்கப் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு. அவங்களால மிகப்பெரிய வெற்றிகளை எங்கேயும் அடைய முடியல. ஏன்னா துருக்கியினுடைய பெரும்பகுதியில் குர்திஷ் இருக்காங்க. இந்த விஷயத்தில் துருக்கி குர்திஷ்களை அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது துருக்கி. இதுதான் காரணம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, துருக்கி அல் ஜுலானியினுடைய போராளி குழுவிற்கு துருக்கியினுடைய ஆதரவு, ஆயுதம் வழங்குவது, பணம், பொருள் இதெல்லாம் வழங்குவது. இருந்தாலும் அலிஜுலானி போராளிகள் நாட்டு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை எப்படி பெற்றார்கள் என்றால், இப்ப அதாவது 2015 அமைதி ஒப்பந்தம் இருக்குது. சிரியாவு இந்த அலிஜுலானி போராளி குழுவுக்கும் பஷீர் அல் அசாத்துடைய சிரிய அரசுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. நாங்கள் அலப்போவுக்கு இந்த பக்கம் வரமாட்டோம், அலப்போவை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி ஒப்பந்தம் ரஷ்யா முன்னிலையில் கையெழுத்தாகுது. அதன் பிறகு கடந்த வருடம் தொடங்கிய இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம், இதில் பாலஸ்தீன கொரில்லாக்களுடைய அபாரமான போராட்டம் இஸ்ரேலையே கலங்கடித்து அவர்களுடைய அயன்டோமை எல்லாம் உண்டு இல்லை என்று ஆக்கி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை எல்லாம் ஏற்படுத்தி விட்டு கொடுக்காமல் போராட, அதன் பிறகு இஸ்ரேல் காசாவில் நடத்திய மிகப்பெரிய படுகொலைகள், குண்டுவீச்சுகள், சாதாரண மக்கள் மீது ஏற்படுத்திய பேரழிவு ஆயுதங்களை கொண்டு ஏற்படுத்திய அழிவு, இதெல்லாம் அங்கே சிரியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சிய கோபத்தை உண்டாக்குது. சிரியா, எகிப்து, அந்த சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் முழுவதிலுமே மக்கள் எழுச்சி அதிகமாக இருக்கு. மக்கள் பாலஸ்தீனர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், எல்லை தாண்டி போய் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சிரிய அரசை அந்த அமைதி ஒப்பந்தம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, கட்டி போட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை இந்த அலிஜுலானி போராளி குழு மிக அற்புதமாக பயன்படுத்துகிறது. அவர்களுடைய அல்சாம், அந்த அவர்களுடைய போராளி குழுடைய பேரே கோலன் குன்றுகளின் நினைவாக 7 குன்றுகள் என்றுதான் அவங்களுடைய பேர், அந்த போராளி குழுவுடைய பேர். அவங்க என்ன சொல்றாங்க, இப்பொழுது விட்டால் வேறு எப்பொழுதும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, உடனடியாக நம்முடைய பாலஸ்தீன சகோதரர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த பஷீர் அல் அசாத் இந்த நேரத்திலையும் அமைதியாக இருப்பதா அப்படின்னு சொல்லி மக்கள் பத்தியில பேசுறாங்க. அதாவது உங்களுக்கு வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் பேசுவதை விட மனிதன் பேசுவதுதான் மக்களை களத்திற்கு இழுத்து வரும். அந்த வகையில் அவர்கள் பேசுறாங்க, மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க. அந்த போராளி குழு அலிஜுலானி பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக அவர் தொடர்ந்து மக்களிடம் பேசுகிறார். இப்பொழுது இல்லாவிட்டால் வேறு எப்பொழுது நாம் பாலஸ்தீன சகோதரர்களுக்கு உதவுவது? அவங்க அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, பல்லாயிரம் பேர் இறந்துட்டாங்க காசாவில், லெபனான்ல தாக்கு பிடிக்க முடியல அந்த ஹிஸ்புல்லா குரூப். அது போக இந்த பேஜர் வெடிப்பின் மூலம் கொன்றது, 2000 பேரை கொன்றது. இதெல்லாம் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை தருது. அவங்க என்ன சொல்றாங்க, உறுதி சொல்றாங்க, அலிஜுலானி நாங்கள் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் பலகீனப்பட்டிருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்தும் தாக்குதல் நடக்கிறது,
எங்கேயோ இருக்கிற ஹூதிஸ், எங்கேயோ இருக்கிற ஏமன் சகோதரர்கள் அங்கிருந்து ஏவுகணை மூலம் தாக்குகிறார்கள் இஸ்ரேலுக்கு அழிவு கொடுக்கிறார்கள், அமெரிக்க கப்பல்களை தாக்குறாங்க. ஆனால் நாம் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதான்னு சொல்லி இந்த மாதிரி பேசி 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 மக்களை திருப்பி விட்டவுடன் மக்களுடைய ஆதரவு ஜுலானிக்கு வந்தது. இப்போ அலி ஜுலானி போராளி குழு அழகாக போய் அலப்போவை இனி வேற வழி இல்லை, பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தை மீறி அலப்போவுக்குள்ளே நுழையிறாங்க. அலப்போவை பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை, விட்டுட்டு ஓடிடுறாங்க பஷீர் அல் ஆசாத்துடைய இராணுவம். அவங்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றம், அவர்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சிரிய இராணுவம் சிரியாவினுடைய ஆட்சி செய்வது ஷியா முஸ்லீம், ஆனால் அந்த இராணுவம் முழுவதும் சன்னி முஸ்லீம். இந்த வேறுபாடுகளையும் சுட்டி காட்டி இவங்க பேசின உடனே இது என்ன ஆகுது, பஷீர் அல் ஆசாத் வேலைக்காகாதவர், எதற்கும் உதவாதவர், இந்த சமயத்தில் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக நடந்து கொண்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்து விட்டு விட்டார்கள். அலப்போவை கைப்பற்றினார்கள். ஹமாவை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை. ஹாம்ஸ் நகரமும் வீழ்ந்து விட்டது. டமாஸ்கஸ்லிருந்து நோக்கி விரைவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் கனரக ஆயுதங்கள் இல்லை, டேங்குகள் அணிவகுக்கல, பீரங்கிகள் இல்லை, விமான தாக்குதல்கள் இல்லை, சும்மா பிக்கப் மேன்ல வர்றாங்க. போராளி குழுக்கள் பிக்கப் மேனில் தான் வர்றாங்க. ஒரு வேனில் ஒரு 15-20 பேர் சும்மா ஆயுதங்கள், சாதாரண மெஷின் கன்களோட தான் வர்றாங்க. அவங்க வந்த உடனே தடைகள் விலகுது, யாருமே எதிர்த்து போராடுறதுக்கு ஆள் இல்லை, வரவேற்பளிக்கிறாங்க. உள்ளுக்கு அழகாக எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் இல்லை, மிகப்பெரிய குண்டு வீச்சு இல்லை, இத்தனை பேர் செத்தாங்கிற எண்ணிக்கை கணக்கும் இல்லை, அவ்வளவாக சாவுகள் இல்லை. நேராக வர்றாங்க, உள்ளே பிடிச்சிக்கிறாங்க. அடுத்தடுத்து நகரங்கள் விழுகின்றன. இப்போ ரஷ்யாவிற்கு ஒரு இக்கட்டான நிலையை, வேற வழி இல்லை, ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆசாத் முழுமையாக மக்கள் ஆதரவை இழந்து விட்டார். மக்கள் ஆதரவை இழந்தவரை நிச்சயம் அமெரிக்காவோ ரஷ்யாவோ கைவிட்டுருவாங்க. எந்த ஒரு நாடும் மக்கள் ஆதரவை முற்றாக இழந்தவர்களை கைவிட்டு விடுவார்கள். அதுதான் இன்றைக்கு சிரியாவில் நடந்திருக்கு. ஈரானும் அவங்க ஷியா முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு அந்த தன்மையில் அவங்க உள்ள நுழைகிறதுக்கு ஆள்களை அனுப்புவதற்கு பார்த்தாங்க. ஆனால் அலி ஜுலானிகிட்ட இருந்து அங்கிருந்து அவங்களுடைய தூதர்கள் ஈரான் அதிபரை பார்த்து ஈரானுடைய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி, இங்கே வாங்க, நாங்கள் வந்துட்டா உங்களோடு தோள் கொடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் எடுக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்த உடனே ஈரான் அமைதியாயிட்டாங்க. ஆமாம், பஷீர் அல் ஆசாத் இருந்து அவர் ஷியா முஸ்லீமாக இருந்து என்ன புண்ணியம் அவங்களுக்கு? ஈரானுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லையே, உதவி இல்லைல்ல. ஈரான் மட்டுமே தனிமையாக நின்று போராடி கொண்டிருக்காங்கல்ல. அதனால் அவங்க அலி ஜுலானி, நாங்கள் கோலன் ஹைட்ஸை பிடிச்சிக்கிறோம், திருப்பி எடுத்துகிறோம், கோலன் ஹைட்ஸை பிடிச்சி அங்கிருந்து இஸ்ரேல் தள்ளி விட்டுறோம், தேவைப்பட்டால் உள்ளே உங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறோம் என்று அலி ஜுலானி அவர்களுக்கு ஈரானுக்கு வாக்குறுதி கொடுத்ததால் ஈரானும் கையை கட்டி கொண்டு இவன் இருந்தா என்ன போனா என்னன்னு சொல்லி அவங்களும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது இதுவரை சிரியாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்த துபாயுடைய நிலை ஒன்னே ஒண்ணுதான். பஷீர் அல் ஆசாத்துடைய குடும்பம், அவங்களுடைய 2 பையங்களும் 2-3 பையங்க மைத்துனர்கள் இவங்க எல்லாம் துபாயில் வந்துட்டாங்க. இதை ஒன்று தான் அவங்க செய்யலாம். வருகிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, பங்களா கொடுத்து, அசைலம் என்ற தகுதியை கொடுத்து, ராஜ குடும்பம் அப்படிங்கிற தகுதியை கொடுத்து அவங்கள அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் துபாயால் முடியும். இன்னொன்று, ஆசாத்துடைய குடும்பத்திற்கு மனைவி அவங்கெல்லாம் நேராக ரஷ்யா போயிட்டாங்க, மாஸ்கோ போயிட்டாங்க. அவங்கள ரஷ்யா வச்சு பாதுகாக்கும். ஒரு அகதி என்ற நிலையில் அவங்க அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. இப்பொழுது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியேற வேண்டிய நிலையில் பஷீர் அல் ஆசாத் இருக்கிறார். அவர் இன்றோ அல்லது நாளையோ கிளம்பி விடுவார் ரஷ்யாவை நோக்கி. எந்த இஸ்ரேலை வைத்து அவருடைய தந்தையார் இஸ்ரேலை காட்டி இஸ்லாமிய சமூகங்களுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இஸ்ரேலை காட்டி அவர் ஆட்சியை பிடித்தாரோ அதே இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் அசைவற்று இருந்ததால், நடுநிலையோடு இருந்ததால் இன்றைக்கு பஷீர் அல் ஆசாத் தன்னுடைய ஆட்சியை இழந்திருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுதுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.